You are my beloved Son, with you I am well pleased. மார்க் 1:11. என் அன்பான மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெற்ற ஞானஸ்நான விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் ஆரம்பமாகிறது. த இயர் 2 சைக்கிள் பி. 3 ஆண்டுகளாக இந்த வாசகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு சைக்கிள் ஏ, இந்த ஆண்டு சைக்கிள் பி, அடுத்த ஆண்டு சைக்கிள் சி என்று 3 ஆண்டு சுழற்சியில் இந்த வாசகங்கள் பைபிளிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். அதன்படி இன்று முதல் ஞாயிறு இயேசுவினுடைய ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தில் பரமபிதா சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். இவரே என் அன்பு மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். வேற ஏதாவது ஒரு மகன் இருந்தாரா? இருந்தார். அவரிடம் அவர் பூரிப்படைந்தாரா? இல்லை. ஏன்? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இந்த படைப்புகள் எல்லாம் மனிதனுக்காக படைத்து கொடுத்து, எல்லாம் உன்னுடைய ஆளுகைக்கு கீழ், எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவிக்கலாம். ஆனால் இந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் கனியை நீ தின்னலாகாது என்று ஒரு கட்டளை. எது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கும் மனுஷனுடைய புத்தி அதை செய்வான். அதுதான் அன்றும் சரி, இன்னும் சரி, நாளையும் சரி. செய்யாதே என்றால் செய்வேன், இப்படி நடந்துக்கூடாது, நடப்பேன். அது இந்த ஆதாமினால் வந்த அந்த ஆதிபாவ ஜென்மப்பாவ தோஷம். அதுதான் ஞானஸ்நானம் நாம் பெறுகிறோம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி நம்மை சர்வேஸ்வரனுக்கும் திருச்சபைகளுக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்திரிய அனுமானம். ஞானஸ்நானம் என்பது அந்த ஆதிபாவம், அந்த பாவ தோஷத்திலிருந்து நம்மை மீட்கிறது, கழுவுகிறது. அந்த தோஷத்தினால் வருவது என்ன? எது கெட்டதோ அதான் செய்வேன், எது செய்யக்கூடாதோ அதான் செய்வேன். ஆகவே இறைவன் நம் மீது பூரிப்படைவாரா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இயேசுவிடம் இவரே என் அன்பு மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். ஏன் பூரிப்படைகிறார்? எந்த காரியத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை கொஞ்சம் கூட பிசகாமல் அப்பழுக்கின்றி நிறைவேற்றி முடித்தவர். மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். எதுக்காக அனுப்பப்பட்டார்? மீட்பு திட்டத்துக்காக. ஆக அந்த மீட்பு திட்டம் எப்படி நடைபெற வேண்டும்? சுலபமாக அல்ல, குறுக்கு வழியில் அல்ல, லஞ்சம் கொடுத்து அல்ல, அல்லது கமிஷன் வாங்கி அல்ல. நேர்மையான வழியிலே, கடினமான வழியிலே, சிலுவை வழியிலே பாடுகள் பட்டு தன்னுடைய மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் இழந்து அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார். பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எனவே அவரை இறைவன் எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே. நாம் எல்லோரும் கூடியிருக்கிறது யாருக்காக? இயேசுவுக்காக. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆலயங்களுக்கு சென்று இந்த ஞாயிறு ஆராதனை நடத்துவது எதற்காக? நான் புதுசாக ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் பார், அல்லது நான் புதுசாக செல்ஃபோன் வாங்கியிருக்கிறேன் பார் அப்படின்னு ஓரத்தில் நின்று எல்லாருக்கும் காட்டுறதுக்கா? இல்லை. அப்படி செஞ்சால் இன்னும் நீ ஆதாமுடைய பிள்ளையாக தான் இருக்கிற, அந்த ஆதி பாவத்தினால் தோஷத்தினால் இருக்கிறாய். இன்று இயேசுவின் பெயரால், இயேசுவுக்காக, இயேசுவை பெற நாம் கூடியிருக்கிறோம். ஆக இவரே என் அன்பு மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன்.
என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இறை தந்தை இவரே என் அன்பு மகன் அன்பு மகள், உம்மிடம் நான் பூரிப்படைகிறேன். தமிழ் உலகம் கூறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். தந்தைக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும், தாய்க்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று இலக்கணம் இருக்கிறது. தந்தைக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டுமா, அந்த பிள்ளையை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லணுமா, என்னோற்றான் கொல். அப்படின்னா என்ன, அப்பாவை கொலை செஞ்சணும்னு அர்த்தம். கொல்லுன்னு வருது இல்லை, பிள்ளை தலையாட்டுக்கு. என்னோற்றான் கொல், என்ன தவம் செய்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்தானோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு அருமையான பிள்ளை, இந்த பிள்ளையை பெற்றெடுக்க இந்த தந்தை என்ன தவம் செய்திருக்க வேண்டும். நான் சொல்லல, தமிழ் நல்லுலகம் சொல்லுது. தாய்க்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டுமா, இந்த பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோன், சான்றோன்னா என்ன, அடாவடி பண்ணுறது, கட்டை அருவாள் எடுத்துக்கிட்டு பண்ணுற அட்டகாசம் பண்ணுறதா, பெரிய தாதாவாக இருக்கிறதா இல்லை. சான்றோன் படித்து பட்டறிவு பெற்று இன்னும் ஞானத்தை வளர்த்து அந்த ஞானம் கொடுக்கின்ற தெளிவை அறிவும் ஞானமும் பெற்று வலிமையோடு வளர்ந்தார். அவர்களுக்கு மகனாக இருந்தார் நாசரேத்தூரில் இயேசு. ஆக தாய்க்கு சான்றோன் என சொல்லுகின்ற வகையிலே ஒரு மகன் வளர வேண்டும், படிக்க வேண்டும். இந்த பருவத்திலே அலைந்து திரிவது அல்ல, ஐயம் திரிபு அற கற்றல். அன்பார்ந்த மக்களே, கொஞ்சம் விசாலமாக பாருங்கள். இந்த ஆட்டோமேட்டிக் பாஸ் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு மிக மிக மோசமான முன்னுதாரணம். படிக்கிறியோ படிக்கலையோ ஆட்டோமேட்டிக் பாஸ், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பாஸ். என்ன ஆகும் தெரியுமா, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய சொந்த பெயரை ஆங்கிலத்திலோ தமிழிலோ தப்பு இல்லாமல் எழுத தெரியாத பிள்ளைகள் உண்டு. அப்போ படிப்பு பெறுவதற்காக உடனே நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே பணம் கட்ட வேண்டும், கப்பம் கட்ட வேண்டும், நிறைய கட்ட வேண்டும், செலவழிக்க வேண்டும். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நம்ம பிள்ளைங்க படிக்க பெறாதா? எங்கே இருந்தாலும் படிப்பு வரும், அவன் படிப்பதாக இருந்தால். இந்த ஸ்கூலில் படித்தா தான் வரும்னு இல்லை. தெருவிளக்கில் படித்தவர்கள் எல்லாம் மேதைகளாக இருக்கிறார். அப்துல் கலாம் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கலை, ஃபீ லிவிங் ஸ்கூலில் படிக்கல, சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்து தெருவிளக்கிலே படித்தவர். நாட்டின் ஜனாதிபதியாக வரல. சான்றோன் என கேட்ட தாய். அதுதான் நீ என் அன்பார்ந்த மகன், நீ என் அன்பார்ந்த மகள் என்று இறை தந்தை நம்மை பார்த்து சொல்லுவார், சொல்ல வேண்டும். வார வாரம் திருப்பலிக்கு வரமே எதுக்காக? சும்மா கடமைக்காகவா? ஒவ்வொரு வாரமும் நான் உணர்ந்து இன்று எனக்கு தரப்படுகின்ற செய்தி என்ன, இந்த இறைவாக்கு எனக்கு என்ன தருகிறது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். முதல் வாசகம் பதிலுரை பாடல், 2ஆம் வாசகம் அல்லேலூயா கீதம், நற்செய்தி வாசகம், மறையுரை, எவ்வளவு கருத்துக்கள் இன்புட் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் செவி வழி வாங்கி ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து செல்லுகிறேனா? எனக்கு இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைத்தது இந்த செய்தி. போன வாரம் என்ன படம் போட்டிருந்தோம்? யாமறியோம் பராபரமே, ஏதோ போட்டீங்க. இந்த வாரம் என்ன படம் போட்டிருக்கோம்? இயேசு ஞானஸ்தானம் வாங்குற படம். பொழியும் மழை நீராட ஆறிடம் வந்தது. இயேசு மழை போன்றவர். அவர் இந்த ஆற்று என்ற யோர்தான் நதிக்கு வந்து ஸ்நாபகர்லப்பரிடம் ஞானஸ்தானம் வாங்க வந்தார்.
அவர் எவ்வளவோ பெரியவர் வந்தார். அதற்கு அவர் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் எங்கிருந்து கிடைக்கிறது? வானத்திலிருந்து அட்சதை. கல்யாணம் ஆகும்போது மணப்பெண்ணுகளுக்கு மணமக்களுக்கு அட்சதை போடுவாங்க ஆசீர்வாதம் சொல்லி. எங்கு கொடுக்கின்ற அட்சதை? இவரே என் அன்பு மகன், இவரிடம் நான் பொறிப்படைகிறேன். இந்த படம் போடுறோமே, பார்க்குறோமா, சிந்திக்கிறோமா? நேற்று திருச்சியிலேருந்து ஒரு பஸ்ஸில் மக்கள் வந்தார்கள். கிழக்கை மதித்த கிழக்கு நேற்று போடப்பட்டிருந்த படம். அது அப்படியே அழகாக ஒருத்தரும் செல்ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன அருமையான கருத்து போட்டிருக்கிறீங்க. 3 அரசர்களுக்கு கொடுக்கப்பட்ட கருத்தும் விளக்கமும் படமும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவைகளெல்லாம் எப்பொழுது நாம் உள்வாங்க போகிறோம்? ஆழமான கருத்துக்கள் கிடைக்கின்றன. இங்கே ஆங்காங்கு தொங்குகிறது தியான பாடல். பார்த்து பாடி செபித்து உள்ளுணர்வு முழுமையாக அதில் பங்கேற்றோம் என்றால், இந்த காலையில் வாக்கிங் போனீங்கன்னா, அதுவும் பீச் பக்கம் போய் வாக்கிங் போனால் நிறைய ஆக்சிஜனை நம்முடைய சுவாசப்பை நுரையீரல் அப்படியே ஈர்த்து கொள்ளும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த கல் போட்ட உடனே தினமும் நான் காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். அருமையான இடம், சுற்றி வரலாம். இங்கே பாட்டு போடுறாங்க 5 மணிக்கு, அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே வேகென்று சுற்றி வந்து அந்த ரோட்டெல்லாம் ஒரு நம்ம தம்பி ஒரு பெருக்கிறான், சுத்தம் பண்ணால் எல்லாவற்றையும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கொண்டு பாட்டை கேட்டுக்கொண்டு நெஞ்சிலே அந்த ஆக்சிஜன், காலையில் அந்த ஓசான் படலம் அவ்வளவு தூய்மையாக இருக்கும், தூசி இல்லாமல். நெஞ்சமும் நிறைய வேண்டும், உள்ளமும் நிறைய வேண்டும். காதில் கேட்கின்ற வார்த்தைகள், இதுக்கெல்லாம் ₹1,00,000 கொடுக்கணுமா? முடியாதா? செய்யலாமே. கூப்பிடு தூரத்தில் தானே கோயில் இருக்குது, தினமும் பூசைக்கு வரலாமே. ஏன் முடியாது? நான் ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பேன். ஒன்றும் கிடையாது. சாதாரண காரியத்தை செய்ய முடியல. கூரை ஏறி கோழி பிடிக்க காணா, வானை ஏறி வைகுண்டம் போவான. இன்றைக்கு நான் இயேசுவுக்காக சான்று பகரக்கூடிய வகையிலே உன்னால் வாழ முடியுமா? சான்று பகர முடியுமா? வெறும் வார்த்தைகள் தேவையில்லை, செயல் அளவில் வேண்டும். Christ is illuminated, let this divine light penetrate inward. Christ is baptized, let us follow him to the water to be able later to ascend with him. Saint Gregory of Nazianzus. கிறிஸ்து ஒளியூட்டப்பட்டிருக்கிறார், இத்தெய்வீக ஒளி நம்முள் ஊடுருவட்டும். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த மெழுகு திரியை கொடுத்து கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள். நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. பாஸ்கா இரவு அதை புதுப்பித்துக் கொள்கிறோம். இதோ இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள். கிறிஸ்துவின் ஒளி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற்றோம். அவரை பின்பற்றி நாமும் தண்ணீருக்கு சென்று பின்னர் அவரோடு எழுவோம். வாருங்கள் நாமும் சேர்ந்து அவரோடு மரிப்போம் என்று புனித தோமையார் வீராவேசத்தோடு சொன்னதை போல அந்த வீராவேசம் நமக்கு இருக்கிறதா? ஆவேசம், வீராவேசம், உண்மையான உயிர் துடிப்புள்ள விசுவாசம். If you have sincere piety, the Holy Spirit will descend on you also, and you will hear the voice of the Father saying to you from above after baptism, he has been made my son. Saint Cyril of Jerusalem. உன்னுள் உண்மையான பக்தி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உம்முள் இறங்கி வருவார். மேலும் திருமுழுக்குக்கு பின் மேலிருந்து அவர் என்னுடைய குமாரனாக்கப்பட்டார் என்ற தந்தையின் குரலையும் நீ கேட்பாய். ஒவ்வொரு ஞானஸ்நானத்திலும் நாம் இறைவனின் பிள்ளைகளாகிறோம். ஆகவே சொல்லப்படுகின்ற மறைக்கல்வி என்ன? அழியாத முத்திரை நம்முடைய ஆத்மாவின் மீது குத்தப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை கலையாது. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு கிராமத்து பங்கில் இருந்தேன், ஒருத்தர் வந்தார், சாமி தோஸ்திரம் ஆசீர்வாதம். என்னப்பா, எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். என்ன சர்டிஃபிகேட் வேணும்? நான் கிறிஸ்துவன் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கோ. ஏப்பா, இல்லைன்றவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, இருக்குன்றவனுக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்.
இல்லாதவன் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்கிறான், ஞானஸ்நானம் வாங்கினவன். ஞானஸ்நானம் வாங்கி நீ கிறிஸ்துவன், இந்த பங்கை சார்ந்தவன் என்பதற்கு சான்று கொடுப்பதற்குத்தான் நான் அதிகாரி, தவிர இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இல்லை. அப்படின்னா நீ எம்எல்ஏட்ட போய் வாங்கிக்கோ. கிறிஸ்துவன்னு சொல்லக்கூடிய வகையில் நான் சான்றிதழ் கொடுக்கணும். அது சரி, உன் பேர் என்ன? அந்தோணி சாமி. கிழிஞ்சுது போ. அந்தோணி சாமிக்கு கிறிஸ்துவன் இல்லை என்ற சான்றிதழ் நான் கொடுக்க வேண்டும். ஏயா, பேர்லேயே அந்தோணி சாமின்னு இருக்குதே, நீ கிறிஸ்துவனாச்சே, உனக்கு எப்படியா இல்லைன்னு கொடுக்கும்? அதுவா, அது எங்கள் ஆத்தாவும் அம்மாவும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேதத்தில் கொண்டாந்து போட்டுட்டாங்க. வேதம்னா ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் வந்து போட்டாங்க. நான் கோயிலுக்கு வரேனா குளத்துக்கு வரேனா நீ தான் பார்க்குறியே, இங்கே ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறிய, எல்லோரும் தீர்த்தம்லாம் தெளிக்கிறியா, எல்லாம் பார்க்கல, யார் வரா யார் போகிறாங்க, உனக்கு தெரியாதா? நானா வரலையே. குடுசாமி ஒரு சர்டிஃபிகேட். எதுக்கியா சர்டிஃபிகேட்டு? இந்த கவர்மெண்ட்டில் வண்டி லோன் தரான், மாட்டு வண்டிக்கு லோன் தரான். நான் போய் கேட்டால் நீ கிறிஸ்துவன், உனக்கு இல்லைன்னு சொல்கிறான். ஆகவே நான் தான் கிறிஸ்துவன் இல்லையே, கோயிலுக்கு வரது இல்லையா எனக்கு சர்டிஃபிகேட், உங்கள் சாமியார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. இதுதான் நம்ம விசுவாசம். வேதத்தில் உளுந்துட்டேன், எனக்கு தெரியாது. அம்மா அப்பா கொண்டாந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க, அந்தோணி சாமி, ஆரோக்கியமேரி, ஆரோக்கியசாமின்னு. கிறிஸ்துவன் இல்லை. ஆனால் அந்த ஞானஸ்நானத்தினால் அழியாத முத்திரை உன்னுள் குறிக்கப்பட்டிருக்கிறது, குத்தப்பட்டிருக்கிறது. அதை உணர்கிறாயா? உணரவில்லையே, உனக்கு தெரியவில்லையே. கடவுளுடைய பிள்ளையாக நீ தத்து எடுக்கப்பட்டிருக்கிறாய். அந்த மகிமையை தெரியாமல் இருக்கின்ற நீ வேறு என்ன மகிமை தான் உனக்கு வேண்டும்? இதைவிட நீ என் மகனாக மகளாக உன்னை நான் ஞானஸ்நானத்திலே தத்து எடுத்துக்கொள்கிறேன். Let the wicked forsake his way, the evil man his thoughts. Let him turn to the Lord and he will have mercy on him. ஏசாயா 55:7. தீயவன் தன் தீ நெறியையும் அநீதன் தன் அநீத எண்ணங்களையும் தள்ளிவிட்டு ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவன் மேல் அவர் இரக்கம் காட்டுவார். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் திரும்பி வரும் பொழுது நம்மை ஏற்கக்கூடியவர் தான் இறைவன். இப்போதான் அவனுக்கு புத்தி வந்துச்சா? தெளிஞ்சு போச்சா உனக்கு? இவ்வளோ நாள் எங்கே போச்சு உனக்கு புத்தி என்று கேட்க மாட்டார், குத்தி காட்ட மாட்டார். வரவேற்கின்றவர் கடவுள், தேடி வரும் தெய்வம், அவர்தான் நம் இறைவன். ஆகவே ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடம் வரும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் ஏராளம், நிச்சயமாக எல்லோரிடமும். ஆனால் எப்பொழுது மனம் மாறி அவரிடம் திரும்பி வருகிறோமோ அப்பொழுது அவர் நம்மை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார். இத்தகைய பின்னணியில் செபிப்போம். லார்ட் ஜீசஸ், fill me with your Holy Spirit and inflame my heart with the joy of the gospel. May I find joy in seeking to please you, just as you found joy in seeking to please your Father. ஆண்டவராகிய இயேசுவே, நற்செய்தியின் மகிழ்ச்சியோடு தூய ஆவியால் எம் இதயத்தை நிரப்பும். நீரும் தந்தையின் திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்வடைந்தது போல பணி செய்வதிலேயே மகிழ்வடைவோமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.